Hey guys, welcome to our channel Pondi to USA Vlogs. எல்லாரும் எப்படி இருக்கீங்க? சூப்பராக இருக்கீங்களா? ஓகே ஃபைன். இன்னைக்கு ராக்கி மவுண்டன்ஸ் நேஷனல் பார்க் vlog தாங்க பார்க்க போகிறோம். நேஷனல் பார்க்கில் இருக்க 2 ஃப்ரோசன் லேக்கை எக்ஸ்ப்ளோர் பண்ணிவிட்டு அங்கே நாம் ஃபேஸ் பண்ண சம் இஷ்யூஸும் இந்த vlogல ஷேர் பண்ணியிருக்கேன். ஸோ இந்த vlog உங்களுக்கு பியூட்டிஃபுல்லாகவும் இருக்க போகுது, ப்ளஸ் கொஞ்சம் யூஸ்ஃபுல்லாகவும் இருக்க போகுது. நம்ம வீடியோக்கு ஒரு லைக் பண்ணிவிட்டு வீடியோ ஃபுல்லாக பாருங்கள். வீடியோக்குள்ளே போகலாமா? குட் மார்னிங் எவ்ரி ஒன். இப்போ நாம் ராக்கி மவுண்டன்ஸ் நேஷனல் பார்க் தான் போயிட்டுருக்கோம். கொலரடோ ரோட் ட்ரிப் சீரீஸில் வர ஒன் ஆஃப் த வீடியோ அது. ஆல்ரெடி நம்ம சேனலில் கொலரடோ ரோட் ட்ரிப் vlog நிறையா போஸ்ட் பண்ணியிருக்கேன். டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸில் ட்ராவல் vlogsோட லிங்க்கை பின் பண்ணுறேன். விருப்பம் இருக்கிறவங்க செக் பண்ணி பாருங்கள். இன்கேஸ் நீங்கள் கொலரடோ ரோட் ட்ரிப் பிளான் பண்ணுறீங்க அப்படின்னா கண்டிப்பாக இந்த vlogsலாம் உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும். ராக்கி மவுண்டன்ஸை ஷார்ட்டாக ராக்கிஸ் அப்படின்னு கூப்பிட்றாங்க. ஸோ வின்டரில் ராக்கி மவுண்டன்ஸில் உள்ள ஸ்னோ தான் கொலரடோக்கும் சரி பக்கத்தில் இருக்கிற எல்லா ஸ்டேட்டுக்குமே மெயின் வாட்டரிங் சோர்ஸாக இருக்குது. அவ்வளோ ஸ்னோ விழுது இந்த ராக்கி மவுண்டன்ஸில். நம்ம ஆல்மோஸ்ட் ஸ்பாட் வந்துட்டோம். இல்லைங்க, செக் பண்ணி பார்த்து நம்ம மேப் தப்பாக போட்டுட்டோம். ராக்கி மவுண்டன்ஸ் நேஷனல் பார்க் அப்படின்னு போட்டதால் நிறைய என்ட்ரன்ஸ் இருக்கிறதால அது ஏதோ ஒரு என்ட்ரன்ஸ் நம்மளை அழைச்சிட்டு போயிடுச்சு. ஸோ பேர் லேக் ராக்கி மவுண்டன்ஸ் அப்படின்னு போட்டிங்கன்னா தான் நம்ம கரெக்டான ஸ்பாட்டுக்கு போக முடியும். ஸோ நாங்கள் பண்ண தப்ப நீங்களும் பண்ணிடாதீங்க. கரெக்டாக பேர் லேக் ராக்கி மவுண்டன்ஸ் அப்படின்னு போடுங்க, உங்களுக்கு அந்த ஸ்பாட் அழைச்சிட்டு போயிடும். நமக்கு அங்கே தான் போயிட்டுருக்கோம். வாங்க போகலாம். நம்ம ஒவ்வொரு டேர்னிங்லையும் டேர்ன் பண்ணும்போதும் இந்த மழை பாருங்களேன், நம்மளை எட்டி எட்டி பார்க்குற மாதிரி இருக்குது. ரொம்ப சூப்பராக இருக்குது. பசங்க போகும்போதெல்லாம் ஃபுல்லாக என்ஜாய் பண்ணிட்டு வந்துட்டு இருந்தாங்க. நம்ம ராக்கி மவுண்டன்ஸ் நேஷனல் பார்க்கு வந்தாச்சு. கரெக்டான அட்ரஸ் போட்டு ரீச் ஆகிட்டோம். காரை பார்க் பண்ணிவிட்டு எல்லோரும் ஸ்பாட்க்கு வந்தாச்சு. ஸோ வாக்கபிள் டிஸ்டன்ஸில் தான் பேர் லேக் இருக்குது. இங்கே லிஸ்ட் அவுட் பண்ணியிருக்காங்க பாருங்களேன். பக்கத்தில் என்னென்ன லேக்ஸ் இருக்குது அண்ட் ஃபால்ஸ் இருக்குதுன்னு போட்டிருக்காங்க. இப்போ நாம் போகிறது வந்து எம்ராட் லேக் 1.8 மைல்ஸில் இருக்குது. ஸோ அதுக்கு தான் போகிறோம். வாங்க போகலாம். ஒன் 1.8 மைல் தானே, குயிக்காக நடந்து போயிடலாம் அப்படின்னு நினச்சோங்க. சுத்தமாக முடியல. அது எனக்கும் ஸ்ரீனிகாவுக்கும் நடக்கவே முடியல. ரொம்ப நேரம் ரெஸ்ட் எடுத்து தான் நடந்து போயிட்டு இருந்தோம். மனிஷ்க்கும் அவங்க அப்பாவுக்கும் எந்த ஒரு பிரச்சனையும் இல்லை. அவங்களாம் குயிக்காக நடந்துட்டாங்க. அதுவும் குளிர் ப்ளஸ் மேலே ஏற ஏற ஆக்சிஜனோட லெவல் ரொம்ப கம்மியாக இருக்குமா, சுத்தமாக நடக்க முடியல எங்களுக்கு. சீனரிஸ்லாம் பார்க்குறதுக்கு ரொம்ப அவசமாக இருந்துச்சு. ஆனால் எங்களுக்கு அதை என்ஜாய் பண்ணுற அளவுக்கு எனர்ஜி தான் இல்லை. நம்ம ஆல்மோஸ்ட் லேக் கிட்ட வந்துட்டோம். வாங்க லேக் போய் பார்க்கலாம்.
நம்ம ஏரியை பார்த்து முடிச்சிட்டோம். இப்போ கீழே தான் நடந்து போயிட்டுருக்கோம். பயங்கர பசி வந்துருச்சு எங்கள் எல்லாத்துக்குமே. நல்ல வேளை காரில் ஃபுட்டு வச்சுட்டு வந்திருக்கேன். அதால் போனோடனே காரில் ஃபுட்டை சாப்பிட்டுட்டு அதுக்கப்புறம் தான் பியர் லேக் போகணும். நீங்களும் ராக்கி மவுண்டன்ஸ் வரதா இருந்தால் கண்டிப்பாக ஃபுட்டு வாங்கிட்டே வந்துடுங்க. ஏன்னா இங்கே பக்கத்தில் ஷாப்போ ரெஸ்டாரண்ட்டோ எதுவும் கிடையாது. நீங்கள் ராக்கி மவுண்டன்ஸ் முடிச்சுட்டு கீழே போகணுன்னா ஒரு 1/2 அன் ஹவர் ஆகும். அங்கே போயிட்டு ஃபுட் ஆர்டர் பண்ணி அது வர்றது சாப்பிட்றதுக்கு அட்லீஸ்ட் 45 மினிட்ஸ் ஆகிடும். அதனால் வரும்போதே ஃபுட்டை வாங்கிட்டே வந்துடுங்க. சாப்பிட்டு முடிச்சுட்டு நம்ம பியர் லேக்கும் வந்தாச்சு. எவ்ரி வின்டர் இங்கே இருக்கிற எல்லா லேக்குமே ஃப்ரீஸ் ஆகிடும். இங்கே பாருங்கள் டிஃப்ரெண்ட்டாக இருக்குது. செக் பண்ணிகிட்ருக்கோம். ஏன்னா நம்ம ஆல்ரெடி நிறைய டாக்குமெண்ட்ரிஸ் நியூஸ்லாம் பார்த்துருக்கோம்ல. உண்மையாலுமே ஃப்ரோசன் லேக் மேலே நிற்கிறதுக்கு ரொம்ப பயமாகவே தான் இருக்குது. இருந்தாலும் ஒரு தைரியத்தை வர வச்சுட்டு தான் எல்லாம் நின்றுட்டுருக்கோம். நாங்கள் மட்டும் கிடையாது, எவ்வளோ பேர் நின்றுட்டுருக்காங்க பாருங்களேன். அவ்வளோ ஸ்ட்ராங்காக இந்த பியர் லேக்கும் ஃப்ரோஸ் ஆகிருக்கு. அங்கே பாருங்கள் அப்படியே லைட்டாக ஃபாக் மூவ் ஆகிட்டுருக்கு. ஆக்சுவலி இங்கே வந்து வெதர்ஸ்லாம் நம்மளால் ப்ரெடிக்ட் பண்ணவே முடியாது. டக்குன்னு ஸ்னோ வரும், வெதர் நல்லா ட்ராப் ஆகும். அதனால் எல்லாத்துக்குமே ரெடியாக வாங்க. வெதர் ட்ராப் ஆச்சு, ஸ்னோ வந்துச்சுன்னா எப்போ ஸ்டார்ம் வரும்னு கூட தெரியாது. அதனால் டக்குன்னு நம்ம அந்த இடத்த விட்டு மூவ் ஆயிடணும். அதுக்கு ரெடியாகவே தான் நம்ம வரணும் இங்கே. பார்க்கறதுக்கு ரொம்பவே பியூட்டிஃபுல்லாக இருக்கிற இந்த ஃப்ரோசன் லேக்கோட டேஞ்சர் சைட் பார்க்கலாமா? அங்கே பாருங்கள், யாரோ ஒரு அண்ணா வந்து ஆக்சுவலி இப்போ நம்ம பார்க்குற இடம் வந்து இந்த ஏரியோட ஓரன்றதால ரொம்ப ஆழம் இருந்திருக்காது. டக்குன்னு விழுந்துட்டாங்க. ஆனால் கூட வந்திருந்த அண்ணா வந்து தூக்கிட்டாங்க அந்த அண்ணாவை. அதால் எந்த ஒரு இன்ஜுரியும் அவங்களுக்கு ஆகலை. ஷூ மட்டும் நனைஞ்சிருச்சு, அவ்வளோதான். இந்த லேக் வந்து பார்க்குறதுக்கு ஃபுல்லாக ஃப்ரோஸாக இருக்குது. ஆனால் கொஞ்சம் இடத்துல ஃப்ரோஸ் ஆகலை. அதால் ஃப்ரோசன் லேக்லாம் வரும்போது ரொம்பவே ஜாக்கிரதையாக இருங்க. இங்கே பாருங்கள் எவ்வளோ பேர் மேலே நின்றுட்டுருக்காங்க பாருங்கள். நானும் அங்கே தான் நின்றுட்டுருக்கேன். நீங்கள் ராக்கி மவுண்டன்ஸ் நேஷ்னல் பார்க் வரதா இருந்தால் என்னோடய சஜஷன் என்ன சொல்வேன்னா, வாக்கபிள் டிஸ்டன்ஸில் இருக்க பியர் லேக் பார்த்துட்டு டைம் ஸ்பெண்ட் பண்ணிவிட்டு ஃபோட்டோஸ்லாம் எடுத்துகிட்டு கிளம்பிட்டிங்கன்னா கரெக்டாக இருக்கும். ஏன்னா 2 லேக் கவர் பண்ணுறதால நமக்கு டைம் தான் வேஸ்ட் ஆகுது. 2 லேக்குமே எந்த ஒரு பெரிய டிஃப்ரென்ஸும் கிடையாது. கீழே இருக்கிற அந்த லேக்கு ரொம்ப சூப்பராக இருக்கும். அதனால் ஃபோட்டோஸ் எடுத்துகிட்டு கிளம்பிடுங்க. நாங்கள் 2 லேக் கவர் பண்ணதால் எங்களுக்கு டைம் தான் வேஸ்ட் ஆச்சு. ப்ளஸ் ஒரு சீனிக் ட்ரைவை மிஸ் பண்ணிட்டோம். அவ்வளோதாங்க, இதோட நேஷ்னல் பார்க் விளாக் கம்ப்ளீட் ஆகுது. ஐ ஹோப் இந்த விளாக் உங்களுக்கு இன்ட்ரெஸ்டிங்காகவும் யூஸ்ஃபுல்லாகவும் இருந்திருக்கும்னு நினைக்கிறேன். உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சிருந்துச்சுன்னா ஒரு லைக் பண்ணுங்கள். நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க மறக்காமல் நம்ம சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். Hi friends, if you like our videos, please like, share and subscribe. Thank you.